27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, குடும்பம் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம். குடும்பம் உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களை பகைக்கலாம். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலும் கூட உங்க குடும்பத்தார் உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு குடும்பத்தினால எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், சகிக்க முடியாத பிரச்சனைகள், எத்தனையோ முறை நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். யாரிடத்திலே போய் சொல்லுவது, யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த குடும்பம் உன்னை வெறுத்ததோ, எந்த குடும்பம் உங்களுடைய பட்சமாய் பேசாமல் உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறதோ, உங்களை பகைத்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, வேண்டாத ஒரு பொருளை போல உங்களை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறதோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் படிப்படியாய் உயர்வதை அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு உங்களை பற்றி குறை பேசி கொண்டிருக்கலாம். அவங்க குறை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வளர மாட்டாங்க. ஆனா நீங்க உயர உயர உன்னத அனுபவத்துக்குள்ளே உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை ஆண்டவர் நிறுத்த போகிறார். இந்த யோசேப்பை அவனுடைய குடும்பம் வெறுத்தது. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். அவனை காசுக்காக விற்றார்கள். எவ்வளவு பகையை, எவ்வளவு பொறாமையை சுமந்து கொண்டு அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்பினுடைய சகோதரர்கள் பார்க்கும்படியாக அவனை உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார பண்ணினார். கண்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையும் இந்த யோசேப்பை போல இருக்கலாம். குடும்பம் பகைக்குதா, குடும்பம் வெறுக்குதா, உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குதா, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவங்கள விட கர்த்தர் உங்களை படிப்படி ஆசீர்வதிக்க போறார், உங்களை உயர்த்த போறாரு. நீங்கள் சகலவித நன்மைகளை பெற்று அவர்கள் முன்பாக சிறந்திருக்கும்படி, மகிமையாயிருக்கும்படி, மேன்மையாயிருக்கும்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய பட்சமாய் பேசாமல் பகையாய் நின்றார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் குடும்பத்தால் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். குடும்பம் அவர்கள் மேல் பொறாமையோடு கூட ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கலாம். தள்ளப்பட்டவர்களையும், ஒதுக்கப்பட்டவர்களையும், புறம்பாக்கப்பட்டவர்களையும் தூக்கி உயரத்திலே வைத்து ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.